தலைப்பு: காட்டேரியின் ரகசிய ஆவேசம். படி 1. ஏக்கத்தின் நிழல்கள். டேராடூனின் நிலவொளி அமைதியில் திவ்யாவின் கல்லூரி வாழ்க்கை ஒரு நுட்பமான சொன் போல விரிந்தது. சலசலக்கும் இலைகள் மற்றும் பழங்கால கிசுகிசுக்களுக்கு மத்தியில், புதிய நட்புகளின் சிரிப்பிலும் ருத்ராவின் தோழமையின் அரவணைப்பிலும் அவள் ஆறுதல் கண்டாள். அவளுக்கு தெரியாமல், ஒரு மர்ம காட்டேரியான விஷால் நிழலில் இருந்து தணியாத ஏக்கத்துடன் பார்த்தான். திவ்யாவின் நாட்கள் இவ்வுலக மகிழ்ச்சியின் சாயல்களில் வரையப்பட்டதால், விஷாலின் இருப்பு ரகசியமாக மறைக்கப்பட்டது. அவரது அழியாத இதயம் நீண்ட காலமாக மறந்த உணர்ச்சிகளால் கிளர்ந்தெழுந்தது. திவ்யா வெளிப்படுத்திய எரியும் ஒளியில் ஈர்க்கப்பட்டது. இரவோடு இரவாக, அவர் தனது பழங்கால விரல்களால் நழுவுவது போல் தோன்றிய மரண அழகால் வசீகரிக்கப்பட்ட நிழல்களில் நீடித்தார். இந்த வளாகம் ஒரு கட்டமாக மாறியது, அங்கு மரண மற்றும் அழியாத பாதைகள் ஒன்றிணை இருந்தன, அவற்றின் விதிகள் சிக்கலான முறையில் பின்னிப்பிணைந்தன. மௌன பார்வையாளனாகிய விஷால், பல நூற்றாண்டுகளை தாண்டிய ஒரு காதலின் எதிரொலியுடன் போராடினார். திவ்யா, தன் ஒவ்வொரு அசைவையும் பார்க்கும் புதிரான உருவத்தை அறியாமல், தன் அன்றாட வாழ்க்கையின் தாழ்வாரங்களில் நடனமாடினாள். விஷாலின் ஆவேசத்தின் முதல் கிசுகிசுக்கள் எதிரொலிக்கத் தொடங்கியதும், ஒரு நுட்பமான பதற்றம் கதையில் இழைந்தது. ருத்ராவுடனான திவ்யாவின் தொடர்பு ஆழமடைந்தது. விஷாலின் அமைதியான ஏக்கத்தின் பின்னணியில் அவர்களின் காதல் கதை விரிவடைகிறது. நிழல்கள் நீண்டு, சாதாரண மற்றும் அமானுஷ்யத்திற்கு இடையிலான திரை மெல்லியதாக வளர்ந்த உலகங்களின் மோதலை குறிக்கிறது. அடித்தளம் அமைத்தது, அங்கு மரண உணர்வு அழியாத ஆசையுடன் மோதுகிறது. காதல், இருள் மற்றும் அவற்றை ஒன்றாக இணைக்கும் இரகசியங்களின் பகுதிகளுக்கு ஒரு பயணத்திற்கான களத்தை அமைத்தது. படி 2. விஸ்பர்ஸ் இன் தி நைட். திவ்யாவின் கல்லூரி வாழ்க்கையின் பக்கங்கள் புரட்ட, விஷாலின் ஏக்கத்தின் நிழல்கள் ஆழமடைந்தன. டெஹ்ராடூனுக்கு மேலே உள்ள சந்திரன் ஒரு காட்டேரியின் அமைதியான ஆவேசத்தின் இரகசிய பாலே மற்றும் பகலில் செழித்தோங்கிய ஒரு மரண காதல் கதையை கண்டது. ஸ்பெக்ட்ரல் கார்டியனை போல, திவ்யாவை பின்தொடர்ந்த விஷாலின் இரவு நேர விழிப்புகள் தொடர்ந்தன. அவர்களின் உலகங்களுக்கிடையேயான திரை மெல்லியதாகி, இரவு குளிர்ந்த காற்றில் அவரது இருப்பின் கிசுகிசுக்கள் சலசலத்தன. அமானுஷ்ய சக்தியை இன்னும் மறந்த திவ்யா, எப்போதாவது விவரிக்க முடியாத அமைதியை அண்மையின் தருணங்களில் சிக்கிக்கொண்டாள். ஒரு காலத்தில் சிரிப்பு மற்றும் அப்பாவித்தனத்தின் புகலிடமாக இருந்த கல்லூரி வளாகம், இப்போது ஒரு மர்மத்தின் கனத்தை தாங்கி நிற்கிறது. திவ்யாவின் ஈர்ப்பு மற்றும் அவரது இருப்பு நுட்பமான சமநிலையை சீர்குலைக்கும் என்ற அறிவுக்கு இடையில் கிழிந்த விஷால், தனது காட்டேரி உண்மையை வெளிப்படுத்தியதன் விளைவுகளுடன் போராடினார். இதற்கிடையில், திவ்யா மற்றும் ருத்ராவின் காதல் கதை ஆழமடைந்தது. ஒவ்வொரு திருடப்பட்ட பார்வையும் பகிர்ந்து கொள்ளும் புன்னகையும் காலத்தின் துணிக்குள் அவர்களின் தொடர்பை பொறித்தது. விஷாலின் ஆவேசத்தின் போக்குகள் இறுகி, ஒரு சிக்கலான திரைச்சீலையை உருவாக்கியது, அங்கு மரண மற்றும் அழியாத ஆசைகள் ஒன்றிணை இந்தன. நகரமே மூச்சு விடுவதைப் போல தோன்றியது, அதன் குடிமக்களின் புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஒரு கதையின் சஸ்பென்ஸில் சிக்கிக்கொண்டது. காதல் மற்றும் ஆவேசத்தின் இழைகள் பின்னி பிணைந்து, திவ்யாவின் இதயத்தின் வரம்புகளையும் விஷாலின் காலமற்ற இருப்பின் எல்லைகளையும் சோதிக்கும் வெளிப்பாடுகளுக்கு மேடை அமைத்தது. படி 3. வெளிப்பாட்டின் முக்காடு. திவ்யாவின் உலகம் கண்டுபிடிப்பின் விளிம்பில் சாய்ந்ததால், சந்திரன் டெஹ்ராடூனில் தாழ்வாக தொங்கியது. விஷால், பல நூற்றாண்டுகள் பழமையான ஆவேசத்தை கொண்ட இரத்த காட்டேரி, ஒவ்வொரு இரவிலும் தனது இரகசியத்தின் எடை தீவிரமடைவதை உணர்ந்தார். திவ்யா இப்போது நுட்பமான உள்நீரோட்டத்துடன் இணைந்திருந்தாள், காணப்படாத இருப்பை உணர ஆரம்பித்தாள். அவளுடைய இரவுகள் விசித்திரமான கனவுகள் மற்றும் அமைதியற்ற கிளர்ச்சிகளின் மொசைக்கானது. அவளது புரிதலுக்கு அப்பாற்பட்ட ஏதோ ஒன்று இருப்பதை பிரபஞ்சமே சுட்டிக்காட்டியது. ருத்ரா,
திவ்யாவால் ஆழமாக ஈர்க்கப்பட்டார். அவளுடைய நடத்தையில் நுட்பமான மாற்றத்தை கவனித்தார். பேசப்படாத கேள்விகள் அவர்களிடையே நீடித்தன. அவர்களின் வளர்ந்து வரும் காதலுக்கு சிக்கலான ஒரு அடுக்கைச் சேர்த்தது. இதற்கிடையில் அறியப்பட வேண்டும் என்ற ஆசைக்கும் திவ்யாவின் வாழ்க்கையின் போக்கை மீள முடியாமல் மாற்றி விடுமோ என்ற அச்சத்துக்கும் இடையே கிழிந்த நிலையில் தனது உண்மையான இயல்பை வெளிப்படுத்தும் முடிவில் விஷால் சிக்கினார். கல்லூரியின் நிலவொளி தாழ்வாரத்தில் ஒரு மர்மச் சந்திப்பு நிகழ்ந்தது. திவ்யாவை மௌனமாக கவனித்து கொண்டிருந்த புதிரை நேருக்கு நேர் கொண்டு வந்தது. நிழலில் மூடியிருந்த விஷால் அவளது யதார்த்தத்தின் துணிக்குள் நெய்யப்பட்ட இறுக்கமான ரகசியத்தை அவிழ்த்து தன் இருப்பை வெளிப்படுத்தினான். திவ்யாவின் சாதாரண உலகத்திற்கும் விஷாலின் அமானுஷ்ய உலகத்திற்கும் இடையிலான திரை மெல்லியதாக தொடங்கிய ஒரு முக்கிய தருணத்தை குறித்தது. இந்த வெளிப்பாட்டின் விளைவுகள் இரவில் எதிரொலித்தது. உணர்ச்சிகள், தேர்வுகள் மற்றும் ஒரு மனித மற்றும் காட்டேரியின் வாழ்க்கையை பின்னி பிணைந்த விதியின் தவிர்க்க முடியாத இழுப்பு ஆகியவற்றின் மோதல்களுக்கு மேடை அமைத்தது. படி 4. சிக்கலாக்கப்பட்ட விதிகள். விஷாலின் வெளிப்பாட்டிற்கு பிறகு திவ்யாவின் உலகம் நிச்சயமற்ற அச்சில் சுழன்றது. நிலவொளியான சந்திப்பு நீடித்த கேள்விகளை விட்டுச் சென்றது. ஒருமுறை கணிக்கக்கூடிய அவளது கல்லூரி வாழ்க்கையின் மீது சிக்கலான தன்மையை வெளிப்படுத்தியது. ருத்ரா அதிர்ச்சியூட்டும் வெளிப்பாட்டுடன் போராடி திவ்யாவின் உணர்ச்சிகளின் நுணுக்கங்களை வழிநடத்தியபோது அவள் அருகில் நின்றாள். அவர்கள் பகிர்ந்து கொண்ட காதல் எதிர்பாராத சவாலை எதிர்கொண்டது. விஷாலின் இருப்பு அவர்களின் இணைப்பில் ஒரு நிழலை ஏற்படுத்தியது. விஷால், ஒரு ரகசிய ஆவேசம் கொண்ட காட்டேரி, தனது இரவு நேர உண்மையை வெளிப்படுத்தியதன் விளைவுகளில் தன்னை பிணைத்து கொண்டார். ஒவ்வொரு கதாபாத்திரமும் சிக்கலான விதிகளின் பின்விளைவுகளை எதிர்கொண்டதால் மரண மற்றும் அழியாத பகுதிகளுக்கு இடையிலான நுட்பமான சமநிலை நடுங்கியது. உணர்ச்சிகளின் முக்கோண நடனம் வெளிப்பட்டது. ருத்ராவின் காதலின் பரிச்சயத்திற்கும் விஷாலின் வேறொரு உலக வசீகரத்தின் வசீகரத்திற்கும் இடையில் கிழிந்த திவ்யா ஒரு குறுக்கு வழியில் நின்றாள். ருத்ரா அர்ப்பணிப்புடன் இன்னும் நிச்சயமற்றவர். அவர்களின் காதல் கதை மிகவும் சிக்கலான கதைக்கு விதிக்கப்படலாம் என்பதை உணர்ந்து கொண்டார். டெஹ்ராடூன் நகரம் ஒரு காலத்தில் அமைதியான பின்புலமாக இருந்தது. இப்போது அசாதாரணமான கிசுகிசுக்களால் சலசலக்கிறது. மரணம் மற்றும் அழியாத ஆசைகளின் சிக்கல்களை ஆழமாக ஆராய்ந்தது. தேர்வுகள், தியாகங்கள் மற்றும் விதியின் இழைகள் ஆகியவற்றின் உச்சக்கட்ட ஆய்வுக்கான களத்தை அமைத்தது. இது கதாபாத்திரங்களை காதல் மற்றும் ஆவேச நடனத்தில் பிணைத்தது. படி 5. தேர்வுகளின் கிரகணம். டெஹ்ராடூன் இப்போது பின்னி பிணைந்த விதிகளுக்கான கட்டமாக உள்ளது. திவ்யா, ருத்ரா மற்றும் விஷால் கதையில் உணர்ச்சிகளின் உச்சக்கட்டத்தை கண்டது. நகரத்தின் இதய துடிப்பு காதல், தேர்வுகள் மற்றும் விதியின் தவிர்க்க முடியாத இழுவை ஆகியவற்றின் சிக்கல்களை எதிரொலித்தது. திவ்யா, மரணம் மற்றும் இயற்கைக்கு அப்பாற்பட்டவற்றின் இணைப்பில் நின்று விஷாலின் வெளிப்பாட்டின் மூலம் அப்பட்டமான தேர்வுகளை எதிர்கொண்டார். ருத்ராவுடன் அவள் அறிந்த காதல் அசாதாரண சூழ்நிலைகளின் சோதனையை எதிர்கொண்டது. காலத்தின் எல்லைகளை மீறிய ஒரு இணைப்புக்காக ஏங்கிக் கொண்டிருந்த விஷால், தனது அழியாத உண்மையை வெளிப்படுத்தியதன் விளைவுகளில் சிக்கிக்கொண்டார். ருத்ரா, அவர் எதிர்பார்க்காத ஒரு யதார்த்தத்தை எதிர்கொண்டார். திவ்யாவுடன் அவர் பகிர்ந்து கொண்ட அன்பை கிரகணமாக அச்சுறுத்தும் நிழல்களுடன் போராடினார். ஒரு காலத்தில் அமைதியான பார்வையாளராக இருந்த நகரம் இப்போது மூவரும் உணர்ச்சிகள், ஆசைகள் மற்றும் உயிருள்ள மற்றும் இறக்காதவர் களின் உலகங்களுக்கு இடையிலான தவிர்க்க முடியாத மோதலின் வலையில் செல்லும் போது அதன் மூச்சை பிடித்து கொண்டது. அவர்களின் வெளிப்படும் நாடகத்திற்கு ஒரு மௌன சாட்சியான சந்திரன் டெஹ்ராடூனில் ஒரு அமானுஷ்ய பிரகாசத்தை ஏற்படுத்தியது. தேர்வுகள் செய்யப்பட்டன, இதயங்கள் சோதிக்கப்பட்டன, மேலும் கதாபாத்திரங்கள் ஒரு உச்சக்கட்டத்தை நோக்கி சென்றன. அது அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளின் பாதையை மறுவரையறை செய்யும் வாம்பயர் சீக்ரெட் ஆவேசத்தின் விரிவு படுத்தியது. காதல்,
ஆவேசம் மற்றும் விதியின் இழைகள் ஒரு இறுதி நாடாவை நெய்து, அமைதியான நகரத்திலும் அது தொட்ட வாழ்க்கையிலும் ஒரு அழியாத அடையாளத்தை ஏற்படுத்தும் ஒரு வியத்தகு முடிவுக்கு மேடை அமைத்தது. படி 6. விஸ்பர்ஸ் ஆஃப் எடர்னிட்டி. டெஹ்ராடூன் நகரம் வெளிவரும் போது, காட்டேரியின் இரகசிய ஆவேசத்தை அதன் கடுமையான உச்சக்கட்டத்திற்கு கொண்டு வந்ததும், வெளிப்பாட்டின் உச்சியில் நின்றது ருத்ராவின் அன்பின் மரண அரவணைப்புக்கும் விஷாலின் ஆவேசத்தின் அமானுஷ்ய மயக்கத்திற்கும் இடையில் கிழிந்த திவ்யா, காலத்தின் தாழ்வாரங்களில் எதிரொலிக்கும் ஒரு முடிவை எதிர்கொண்டாள். ருத்ரா அவர்களின் தொடர்பை அச்சுறுத்தும் நிழல்களுடன் போராடி, தெரியாததை எதிர்கொள்ள தயாராக, உறுதியாக நின்றார். பல நூற்றாண்டுகளின் ஏக்கத்தால் வேட்டையாடப்பட்ட இரத்த காட்டேரி விஷால் ஒரு குறுக்கு வழியில் தன்னை கண்டார். அவரது வெளிப்பாட்டின் விளைவுகள் அவர் போற்ற வந்த மனிதர்களின் விதிகளுடன் பின்னி பிணைந்தன. நிலவொளி இரவு டெஹ்ராடூனைச் சூழ்ந்தபோது, கதாபாத்திரங்களின் விதிகள் தேர்வுகள் மற்றும் தியாகங்களின் நடனத்தில் மோதின. அழியாத மற்றும் அழியாத உலகங்கள் சங்கமிக்கும் நகரத்தின் மையத்தில் உச்சக்கட்டம் விரிவடைந்தது. காதல் மற்றும் ஆவேசம், ஒளி மற்றும் இருள், அமைதியான இரவில் எதிரொலிக்கும் உணர்ச்சிகளின் சிம்பொனியில் மோதின. நித்தியத்தின் கிசுகிசுக்கள் காற்றில் நீடித்தன, எடுக்கப்பட்ட முடிவுகளின் எடையைச் சுமந்து கொண்டு, விதிகளை தழுவியது. காட்டேரியின் இரகசிய ஆவேசத்தின் உச்சக்கட்டத்தை குறித்தது. நகரம் என்றென்றும் மாறியது மற்றும் கதாபாத்திரங்கள் எப்போதும் நேரம் மற்றும் இறப்பு ஆகியவற்றின் எல்லைகளை கடந்த ஒரு காதல் கதையின் எதிரொலிகளால் பிணைக்கப்பட்டது. படி 7. நிழல்கள் கரைந்தன. டெஹ்ராடூனில் விடிந்ததும், விதியை மறுவடிவமைத்த ஒரு இரவின் விளைவு களுக்கு நகரம் எழுந்தது. ஆவேசம் மற்றும் தேர்வுகள் ஆகியவற்றின் இழைகளை ஒரு தீர்மானத்தின் நாடாவாக நெய்து, ஒரு கடுமையான எபிலோக் என விரிந்தது. திவ்யா, மரணம் மற்றும் அழியாத ஆசைகளின் கொந்தளிப்பான நீரில் பயணித்து, அவள் எடுத்த முடிவுகளின் விளைவுகளை எதிர்கொண்டாள். அவளது விருப்பங்களின் எதிரொலிகள் ஊர் முழுவதும் எதிரொலித்தது. அவளுடைய பயணத்தின் நுணுக்கங்களில் சிக்கி தவித்தவர்களின் வாழ்க்கையை தொட்டது. ருத்ரா, நிச்சயமற்ற நிலையை எதிர்கொண்டு, அன்பின் சகிப்புத்தன்மையின் வலிமையை கண்டுபிடித்தார். விஷால், ஒரு இரகசிய ஆவேசத்தை கொண்டிருந்த காட்டேரி, தனது இயற்கைக்கு அப்பாற்பட்ட உண்மையை வெளிப்படுத்தியதன் விளைவு களையும் அது மரண உலகில் ஏற்படுத்திய தாக்கத்தையும் பற்றி போராடினார். ஒரு காலத்தில் மௌன சாட்சியாக இருந்த டெஹ்ராடூன், இப்போது வழக்கத்தை மீறிய ஒரு காதல் கதையின் நினைவுகளை வைத்திருக்கிறது. மரணம் மற்றும் அழியாத பகுதிகளின் சங்கமத்தில் வெளிப்பட்ட ஒரு கதையின் தழும்புகளை தாங்கிய ஒரு நகரத்தை விட்டுவிட்டு, நிழல்கள் கரைந்தன. அப்செஷனுக்கு கடுமையான முடிவாக அமைந்தது. இது ஒளி மற்றும் இருள், காதல் மற்றும் ஆவேசம் ஆகியவற்றுக்கு இடையேயான எல்லைகள் ஆராயப்பட்டு, இறுதியில் ஒரு புதிய நாளின் ஒளிரும் சூரிய ஒளியில் கரைக்கப்பட்டது. படி 8. ஒரு புதிய விடியல். நிழல்கள் கரைந்த பிறகு, டெஹ்ராடூன் உதய சூரியனின் மென்மையான கதிர்களின் கீழ் புதிதாக சுவாசித்தது. ஒரு புதிய அத்தியாயத்தின் முன்னுரையாக விரிவடைந்தது. நகரத்தையும் அதன் இரகசியங்களுக்குள் பின்னி பிணைந்த வாழ்க்கை யையும் என்றென்றும் மாற்றியமைக்கும் மாற்றமான இரவின் பின்விளைவுகளை படம்பிடித்தது. திவ்யா, காதல் மற்றும் தேர்வுகளின் சிக்கல்களை எதிர்கொண்டு, மறுபுறம் ஒரு புதிய புரிதலுடன் வெளிப்பட்டார். ருத்ரா, நிச்சயமற்ற நிலையை எதிர்கொண்டு, அவர்களின் இணைப்பின் பரிணாம தன்மையை தழுவினார். தனது இரகசிய ஆவேசத்தை வெளிப்படுத்திய காட்டேரி விஷால், எதிர்பாராத விளைவுகள் வெளிவருவதில் ஆறுதல் அடைந்தார். ஒரு காலத்தில் அமானுஷ்யத்தின் கிசுகிசுக்களால் குறிக்கப்பட்ட நகரம், இப்போது மரண புரிதலின் எல்லைகளை தாண்டிய ஒரு கதையின் முத்திரைகளை தாங்கியுள்ளது. வாழ்க்கை அதன் தாளத்தை மீண்டும் தொடங்கிய போது, அந்த துரதிர்ஷ்டமான இரவின் நிகழ்வுகளால் செய்யப்பட்ட மாற்றங்களுடன் கதாபாத்திரங்கள் போராடுகின்றன. ஒரு புதிய விடியலின் கேன்வாஸை வரைந்துள்ளது, அங்கு கதாபாத்திரங்கள் முன்னோக்கி நகர்கின்றன. வாம்பயர்ஸ் சீக்ரெட் ஆவேசத்தின் நிலவொளி தழுவலின் கீழ் செய்யப்பட்ட தேர்வுகளால் அவர்களின் விதிகள் எப்போதும் வடிவமைக்கப்பட்டுள்ளன.
டெஹ்ராடூன் நகரம் அசாதாரணமானவர்களின் எதிரொலிகளால் வலுவாக இருந்தாலும், இன்னும் எழுதப்படாத அத்தியாயங்களில் காத்திருக்கும் சொல்லப்படாத கதைகளுக்கு நெகிழ்ச்சியுடனும் தயாராகவும் நின்றது. படி 9. மீட்பின் விஸ்பர்ஸ். டேராடூனில் உருமாறும் இரவிலிருந்து மாதங்கள் கடந்துவிட்டன. வாம்பயர்ஸ் சீக்ரெட் ஆவேசத்தின் பின்விளைவுகளை ஆராய்ந்தது. ஒரு காலத்தில் மர்மத்தில் மறைக்கப்பட்ட நகரம் இப்போது மீட்பு மற்றும் புதுப்பித்தலின் கிசுகிசுக்களை ஏற்றுக்கொண்டது. திவ்யா மற்றும் ருத்ரா அவர்களின் காதல் சோதிக்கப்பட்டு வலுப்படுத்தப்பட்டது. அசாதாரண நிகழ்வு களை தொடர்ந்து வந்த சாதாரண தருணங்களில் ஆறுதல் கண்டனர். விஷால் அவரது ரகசிய ஆவேசம் கதையை ஊக்குவித்த காட்டேரி. மனிதர்களும் அழியாதவர்களும் நுட்பமான சமநிலையில் இணைந்திருக்கும் உலகின் நீரோட்டங்களை வழிநடத்தினார். நகரத்தின் இதய துடிப்பு மீட்பு மற்றும் வளர்ச்சியின் கதைகளுடன் எதிரொலித்தது. திவ்யா இப்போது புத்திசாலியாகவும் வாழ்க்கையின் நுணுக்கங்களுடன் மிகவும் இணக்கமாகவும் நெகிழ்ச்சியின் கலங்கரை விளக்கமாக மாறினாள். புயலை எதிர்கொண்ட காதலால் நங்கூரமிட்ட ருத்ரா தனக்குள்ளேயே புதிய ஆழங்களை கண்டுபிடித்தார். வெளிப்படுத்தல் மற்றும் அதன் விளைவுகளால் என்றென்றும் மாறிய விஷால் தனது அழியாத ஆன்மாவிற்கு மீட்பின் பாதையை தேடினார். அவர்களின் விதிகளின் இழைகள் எதிர்பாராத வழிகளில் பின்னி பிணைந்தன. குணப்படுத்துதல், மன்னிப்பு மற்றும் அன்பின் நீடித்த சக்தி ஆகியவற்றின் கதையை நெசவு செய்தன. வாம்பயர்ஸ் சீக்ரெட் அப்செஷனின் எபிலோக்கை குறித்தது. இது நிழலில் வெளிவந்து மீட்பின் ஒளியை தழுவியது. டெஹ்ராடூனில் சூரியன் மறைந்ததும் அந்த நகரம் அதன் நிலப்பரப்பை என்றென்றும் மாற்றியமைத்த ஒரு கதையின் எதிரொலியை தழுவியது. நெகிழ்ச்சி, அன்பு மற்றும் மீட்பின் கிசுகிசுக்களின் மரபுகளை விட்டுவிட்டு குளிர்ந்த மலைக்காற்றில் நீடித்தது. படி 10. நித்தியத்தை தழுவுதல். வாம்பயர்ஸ் சீக்ரெட் ஆவேசத்தின் காதல், மீட்பு மற்றும் மரணம் மற்றும் அழியாமை ஆகியவற்றுக்கு இடையேயான நித்திய நடனத்தின் மாற்றும் சக்தியின் சான்றாக வெளிப்பட்டது. திவ்யா, ருத்ரா மற்றும் விஷால் ஒரு குறுக்கு வழியில் தங்களை கண்டுபிடித்தனர். ஒவ்வொருவரும் சுய கண்டுபிடிப்பு மற்றும் வளர்ச்சியின் பயணத்தை மேற்கொண்டனர். ஒரு காலத்தில் மர்மங்களில் மூழ்கியிருந்த டெஹ்ராடூன் நகரம் இப்போது நெகிழ்ச்சி மற்றும் குணப்படுத்தும் சாயல்களால் வரையப்பட்ட கேன்வாஸாக நிற்கிறது. பாத்திரங்கள் தங்கள் பகிரப்பட்ட கடந்த காலத்தின் எதிரொலிகளை எதிர்கொண்டபோது எதிர்பாராத ஒற்றுமை வெளிப்பட்டது. திவ்யாவின் இதயம் என்றென்றும் ருத்ராவின் இதயத்துடன் பின்னி பிணைந்திருந்தது. முன்னெப்போதும் இல்லாத கருணை மற்றும் புரிதலின் செயலில் விஷாலுக்கு அதன் கதவுகளை திறந்தது. சோதிக்கப்பட்ட காதல் இப்போது அவர்களின் பின்னி பிணைந்த விதிகளின் சிக்கல்களை தழுவியது. ஒரு இறுதி, கடுமையான தருணத்தில் நட்சத்திரங்கள் ஒளிரும் வானத்தின் பரந்த கேன்வாஸின் கீழ் திவ்யா, ருத்ரா மற்றும் விஷால் ஆகியோர் காலத்தின் எல்லைகளை மீறும் இணக்கமான தொடர்பை கண்டனர். நித்தியத்தின் அரவணைப்பு ஒற்றுமையின் அடையாளமாக விரிவடைந்தது. ஒரு காலத்தில் அவர்களின் இருப்பை வரையறுத்த மரண கட்டுப்பாடுகளை தாண்டியது. வாம்பயர்ஸ் சீக்ரெட் ஆவேசத்தின் உச்சக்கட்டத்தை குறித்தது. காதல், ஆவேசம், தேர்வுகள் மற்றும் மீட்பு ஆகியவற்றை ஒன்றாக பின்னிய ஒரு கதையின் அத்தியாயத்தை நிறைவு செய்தது. டெஹ்ராடூனில் திரை விழுந்ததால் நகரம் அதன் எல்லைக்குள் ஒரு கதையின் காலமற்ற எதிரொலிகளை வைத்திருந்தது. அது நித்தியத்தின் தழுவலை கண்டவர்களின் இதயங்களில் என்றென்றும் நிலைத்திருக்கும்.